நிஜமா நான் மட்டும் சரத்குமாரா இருந்தேன்னா தேடி போய் உதப்பேன். இப்படியா அதை விட ஒரு அவமானம் பாலாவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு டைரக்டர் தமிழ்நாட்டுல எல்லாருமே பாலா 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 பாலான்னு அவர் கொண்டு உடம்ப வந்து சரியா வச்சுக்கணும்னு அவர் சொன்னதை இப்பவும் கடைபிடிக்கிறாராங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன். வாழ்த்த முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லைன்னா சும்மா இருங்கிறது. நான் அந்த பல கமெண்ட்டுகளை பாக்குறேன். நிஜமாவே அருவருப்பேன். வெறும் ட்ரைலரை மட்டும் பார்த்துட்டு அந்த முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இன்னொன்னு பாலாவுக்கு ஒரு வெறி உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவர் வந்து விக்ரம் பையன் இன்னும் இல்ல, ராஜமௌலி வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இந்த கேள்விக்கே இடம் இல்லாம போயிடும். ஏன்னா ராஜமௌலி வந்து அதற்காக காத்திருக்காரு. உடனடியா வந்து அருவாளை தூக்கிட்டு படத்துல வர்ற மாதிரி அப்படிலாம் நிக்கல. அவர் உனக்கு நான் டைம் தரேன், நீயா ஒரு நாள் உணர்ந்து வருவேன், நான் வெயிட் பண்றேங்கிறாரு. அதே மாதிரி ரஜினி வந்து அவரு மொத்த தமிழ்நாட்டையும் தம் அடிக்க பழக்கி விட்டுட்டு தண்ணி அடிக்க பழக்கி விட்டுட்டு அவரு உடம்புக்கு ஒண்ணு வந்தப்ப சொன்னார்ல, தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்க அப்படின்னு உணர்ந்து சொன்னாரு. அது அதுக்கப்புறமும் ஒருத்தரும் கேட்டப்பாடு இல்லை. சம்பந்தப்பட்ட நடிகர்களே வந்து வற்புறுத்துறாங்க. இந்த படம் 100 கோடி ஓடிச்சு 200 கோடி ஓடிச்சுன்னு நீங்க சொல்லுங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணிச்சு, அவரே இந்த பொண்ணுக்கு தகுதி இல்லாதவர்னு நினைக்கிறாரு. அவங்க இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், உனக்கு வந்து வணக்கம். வணக்கம், வெல்கம் டு பேப்பர் வெயிட் தமிழ். நன்றி. வரலட்சுமி ரீசெண்ட் டைம்ஸ்ல கல்யாணம் ஆயிருந்தது. அவங்களுடைய எந்த போட்டோஸ் வந்தாலும் இப்போ அந்த ரிசப்ஷனுடைய போட்டோஸ்லாம் வந்தது. அந்த போட்டோஸ் கீழெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து நம்பாதீங்க, அவர் பயங்கரமான ஒரு ஃப்ராட் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க அவரை பத்தி. உண்மையிலேயே அவர் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, வரலட்சுமி கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை, அவருடைய பேக்ரவுண்டு நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? முதல்ல அதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா ஒரு பொண்ணை கொடுக்குற அப்பா அவர் விசாரிக்காம முதல்ல பொண்ணை கொடுப்பாரா? இன்னொன்று வந்து இங்கே தமிழ்நாட்டில் அந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணிச்சு, அவரே இந்த பொண்ணுக்கு தகுதி இல்லாதவர்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், உனக்கு வந்து இந்த காதல் திருமணத்துக்கு நான் வந்து சிவப்பு கொடி தான் காட்டுவேன்னு இன்னொரு அவங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஆகா நம்ம காதல் தப்பு, நாம் வந்து சரியான ஒரு நபரை லவ் பண்ணலன்னு அவங்க வெளியில் வர்றாங்க. அது வரைக்கும் அவங்க அப்பா காத்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த பொண்ணு மேலே அக்கறை இல்லைன்னா நீ யாரையே கல்யாணம் பண்ணிட்டு போ, உன் விருப்பம்ட்டு போயிருக்கலாம் அன்னைக்கே. ஆனால் அவர் வந்து பெண்ணை பாதுகாப்பான ஒரு இடத்துல கொடுக்கணும், அவங்க லைஃப் லாங் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் வந்து இந்த வாமா யாரோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறான்னு கொடுத்துருவாரு. அவர் எவ்வளோ யோசிப்பார், நம்ம எதுக்கு அதை யோசிக்கணுங்கிறேன். நம்ம வாழ்த்த முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லைன்னா சும்மா இருங்கிறது. நான் அந்த பல கமெண்ட்டுகளை பார்க்குறேன். நிஜமாவே அருவருப்பார். அது அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை. நீங்கள் யார் அதை விமர்சனம் பண்ணுறது? கண்டிப்பாக முடிஞ்சா 2 அரிசியை போட்டு அச்சதையை தூக்கிட்டு வந்துட்டே இருங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, அன்னைக்கு நீங்கள் பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு. நான் அன்னைக்கே வந்து இந்த முகத்தை பார்த்தேன், இது வந்து ஒரு செட் ஆகாது போல இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனால் இப்போதான் அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க எவ்வளவு நம்பிக்கையோட அந்த வாழ்க்கையை தூங்குவாங்க. அவருக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு கதை இருந்துட்டு போகலாம், அதெல்லாம் தெரிஞ்சு தானே போகிறாங்க அவங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நமக்கே ஒரு கதை தெரியும் போது அவங்க பக்கத்தில் போகிறவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ தெரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதில் வந்து ஒரு அந்த இடத்துட்டு அவங்க ஏதோ கன்வின்ஸ் ஆகுறாங்க. கண்டிப்பாக இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் நினச்சா ரொம்ப நிஜமாக கஷ்டமாக இருக்குது. அதாவது தரம் தாழ்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோவுக்கு தலைப்பு வச்சுருந்தாங்க, நிஜமாக நான் மட்டும் சரத்குமாராக இருந்தேன்னா தேடி போய் உதப்பேன். இப்படி ஏன்டா தலைப்பு வைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள அம்மா இருக்க மாட்டாங்களா? யார் விட்ட நடிகையாக இருந்துட்டா உடனே இஷ்டத்துக்கு டைட்டில் வச்சுருக்கீங்களா? அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அவ்வளவு கேவலமான ஒரு டைட்டிலுங்க. இப்போதாங்க கல்யாணம் ஆகிருக்கு, 2வது நாள் அப்படி ஒரு டைட்டில் வைக்கிறான். எனக்கு சொல்கிறதுக்கே அருவருப்பாரு. ஏன் அப்படி பார்க்கணும் அந்த குடும்பத்தை? எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு காதல் உணர்வு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. அவனும் நல்லவனாக தானே அந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக எதுக்கு வந்து போய் தவறா அப்படி வந்து அவங்கள பேசுறது, பார்க்கறது, கமெண்ட் பண்ணுறது இல்லை ரொம்ப ரொம்ப அருவருப்பாரு. வீடியோ ஓடணுன்றதுக்காக பிஸ்னஸ்க்காக என்ன வேணா பண்ணலாம். அதுதான் இதை என்கரேஜ் பண்றவங்கள தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒருத்தரை காதலிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னு, அந்த காதல் எதெல்லாம் சரத்குமார் சார் வேண்டவே வேண்டான்னு சொன்னார்? இல்லை, அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. இந்த திரையுலகத்தில் தான் அவர் இருக்காரு. இவர் யாரு, எப்பேற்பட்டவர், இவருக்கு பின்னணி என்ன, அல்லது இவருடைய பழக்க வழக்கங்கள் என்னங்கிறதெல்லாம் அவர் விசாரிப்பார்ல. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பொண்ணு லவ் பண்ணுது, அப்போ அந்த பையன் எப்பேற்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அவர் விசாரித்து இது வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அதற்காக காத்திருக்காரு. உடனடியாக வந்து அருவாளை தூக்கிட்டு படத்தில் வர்ற மாதிரி அப்படிலாம் நிற்கல. அவர்
உனக்கு நான் டைம் தரேன், நீயா ஒரு நாள் உணர்ந்து வருவேன், நான் வெயிட் பண்ணுறேங்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் உணர்ந்து வராங்க. இல்லைப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு வரும்போது அதற்கப்புறம் தான் அவர் இன்னொரு முடிவே அவர் எடுக்கிறார். ஸோ அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பாட்டே வெளியில் நின்றுட்டு இஷ்டத்துக்கு பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. சுனைனான ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு யூடியூபரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நானும் அதை படித்தேன். பட் எனக்கு அவங்க பெருசாக பழக்கம்லாம் இல்லை. அதை பற்றி விசாரிப்பதற்கு அவர்களுக்கு கீழே மேனேஜரோ பிஆரோ கூட இங்கே பெருசாக இல்லை. இருந்திருந்தா கூட அது என்னங்க எது அப்படின்னு நம்ம விசாரிச்சுக்கலாம். நம்மளும் அந்த தகவலாக படித்தது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன படங்களில் பிளாக் பஸ்டர் ஆனது ஒன்று மகாராஜா அப்படின்ற டாக் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அரண்மனை. ஆனால் வெளியில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த படம் 100 கோடி கலெக்ட் ஆகலன்றாங்க. ஆனால் அந்த அஃபீஷியலாக அந்த பட நிறுவனம் என்ன சொல்லுது, இல்லை இது 100 கோடிக்கு மேலே இந்த 2 படமே கலெக்ட் ஆயிருக்குன்னா, இது எந்த அளவுக்கு உண்மைனா? இல்லை, எப்போவுமே பட நிறுவனங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஓகே, நம்ம தியேட்டர் வட்டாரங்களில் விசாரித்து அவங்க சொல்கிறது தான் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த பட நிறுவனங்களை சம்மந்தப்பட்ட நடிகர்களே வந்து வற்புறுத்துறாங்க. இந்த படம் 100 கோடி ஓடிச்சு, 200 கோடி ஓடிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தானே உங்களுக்கு திரும்ப டேட்டு கொடுப்போம்லாம் இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக அவங்க நினைக்கிறாங்க. என்னென்னா, இப்போ இந்த மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்கள் வந்து மற்ற மாநிலங்களில் நடிக்கிறாங்க, வேறு மொழிகளில் நடிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய செய்தியாக அங்கே போகுது. இப்போ இங்கே மகாராஜா படம் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த தயாரிப்பாளரே சொல்கிறாருங்கிற தகவல் இப்போ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ இந்தியிலே போகும்பொழுது விஜய் சேதுபதியை அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஒரு படத்தில் அவர் நடிக்கும்போது சம்பளம் வந்து பல மடங்கு கொடுக்க தயாராகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி நாட் ஒன்லி விஜய் சேதுபதி, யாராக இருந்தாலும் அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லி நீங்கள் இவ்வளோ ஓடிச்சு அவ்வளோ ஓடிச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இந்த நடிகரை வச்சு தான் நாளைக்கு நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணணும், ஸோ அதனால் ரைட்டு சொல்லுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தியேட்டர் வட்டாரங்களில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த பேன் இண்டியா படங்களில் உண்மையாகவே பேன் இண்டியா ஹீரோஸாக இருக்குது. இந்த தெலுங்கு ஹீரோஸ் இருக்காங்க, கன்னடத்தில் நம்ம யஷ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அந்த காந்தாராவுடைய ரிஷப் ஷெட்டி. பட் தமிழில் இவ்வளோ ஹீரோஸ் இருந்தோமே அவங்களால ஏன் இன்னும் அந்த 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. இதை யாராவது ரீச் பண்ண முடியுமா வரக்கூடிய காலகட்டத்தில்? அப்படி அதை நம்ம கணிக்கவே முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ராஜமௌழி வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக. ஏன்னா ராஜமௌழி வந்து இன்னைக்கு பேன் இண்டியா இயக்குனராக மாறி இருக்காரு. அவருடைய படங்களுக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அவருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, ரஜினியை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரஜினியினுடைய வயது, அவருடைய தளர்வு, இது எல்லாமே மனசில் வச்சுட்டு அவரால் ஒரு படம் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதுதான், அந்த மாதிரி சில இயக்குனர்களோட நீங்கள் சேரும் பொழுது தான் அந்த அதிர்ஷ்டம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோ படமும் 1000 கோடியை தொட்டதில்லை. அண்டு இந்தியன் 2 ஓடி ஆடியோ லான்ச் அதில் சிலம்பரசன் சொல்லியிருந்தாரு, இது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சதே இல்லை, இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, உங்களுக்கு முன்னாடியே புரியணுன்றதுனால நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு மேடையில் பேசுகிறாருன்னா எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் லைஃப்பில் அடிபட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லுவார். இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே எழுது, அது என்ன நடந்தது? இப்போ ரஜினி வந்து அவர் மொத்த தமிழ்நாட்டையும் தம் அடிக்க பழக்கி விட்டுட்டு, தண்ணி அடிக்க பழக்கி விட்டுட்டு, அவர் உடம்புக்கு ஒன்று வந்தப்போ சொன்னார்ல, ஆமாம் தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்க அப்படின்னு உணர்ந்து சொன்னார். அது அதுக்கப்புறமும் ஒருத்தரும் கேட்டப்பாடு இல்லை, அது வேற விஷயம். பட் இந்த உணர்ந்து சொல்வதுங்கிறத நிச்சயமாக நம்ம எடுத்துக்கணும். சிம்புவுக்கு பின்னால் அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்னு நமக்கு தெரில. உடம்பு வந்து சரியாக வச்சுக்கணும்னு அவர் சொன்னதை இப்போவும் கடைபிடிக்கிறாராங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு மனுஷன் இழைக்கலாம், ரொம்ப இழைச்சிடக்கூடாது இல்லை, அப்படியே விடவிடன்னு ஒல்லியாக பரிதாபமாக இருக்காரு. அதுவும் தாடி மீசையுமா இருக்காரா. என்னதான் நீங்கள் படத்தில் கேரக்டருக்காக வச்சா கூட நீங்கள் அதுலேயும் ஒரு அளவு இருக்குது. அளவு தாண்டி இழைக்கும் போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். இப்போ விக்ரம்லாம் இருக்காருன்னு வைங்களேன், இழைக்கிறது உடம்பு ஏற்றுறது, இழைக்கிறது உடம்பு ஏற்றுறதுன்னு இப்போ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 1000 பிரச்சனை இருக்கும் அந்த உடம்பு. கண்டிப்பாக அவர் வெளியில் சொல்ல மாட்டாரே தவிர போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிறது இவங்க நினச்ச மாதிரி இறக்கிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு லிமிட்டாக நீங்கள் அது எப்போவுமே வச்சுக்கணும். பட் சிம்பு வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஆனால் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காராங்கிறது முதல்ல அதை பார்க்கணும். ஏன்னா அவர் உடம்பு அவர் சரியாக வச்சுக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதோ படத்துக்காக அவ்வளவு இழைக்க வேண்டிய அவசியம் இல்லையா. கண்டிப்பாக. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வணங்கானுடைய ட்ரெய்லர்னா
ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலரான ஒரு பாலா படம் பார்த்த மாதிரி தானே இருக்கு, இதுல எதுவும் புதுமையா எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க இதை என்ன பாக்குறீங்க? வெறும் ட்ரைலரை மட்டும் பார்த்துட்டு அந்த முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இன்னொன்று பாலாவுக்கு ஒரு வெறி உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவர் வந்து விக்ரம் பையனை வச்சு ஒரு படம் பண்ணி அவர் டைரக்ஷனே நல்லா இல்லை, இந்த படத்தையே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு அந்த நிறுவனம் சொன்னிச்சு. அதை விட ஒரு அவமானம் பாலாவுக்கு கிடையவே கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு டைரக்டரு தமிழ்நாட்டில் எல்லாருமே பாலா 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 பாலான்னு அவர் கொண்டு உச்சாணி கொம்புல உட்கார வச்ச ஒரு ஏரியாவில் இவர் படம் டைரக்ட் பண்ணவே தெரிலன்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு. அந்த படத்தை ரிலீஸே பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வலி. கண்டிப்பாக அந்த வலிக்கு பிறகு அவர் ஒரு படம் எடுக்கிறார். அப்போ வந்து இந்த சமூகத்தில் எல்லார் முன்னாடியும் நான் யாருன்னு காட்டணுங்கிற ஒரு வெறி நிச்சயமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை தான் அவர் படமாக எடுத்திருக்கிறாரு. நம்ம ட்ரெய்லரை பார்த்து ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரக்கூடாது. கம்பேக் பாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் பார்க்கும்போது. சூப்பர். அண்ட் கூலி இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய புது புது ஸ்டார் காஸ்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டார் காஸ்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் உண்மையாகவே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க, இந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை அது ஃபைனலாக அவங்க சொல்லும்போது தான் தெரியும். ஏன்னா எல்லார் பேரையும் போட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட்டு வழக்கமாக இப்போ ஜெயிலர் படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து இந்த பல்வேறு மொழியிலேருந்து பெரிய நடிகர்களை கொண்டு வந்தது தான். ஸோ அந்த ஃபார்முலாவை நிச்சயமாக இதுக்குள்ளே வைப்பாங்க. ஏன்னா அது இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் நீங்கள் எடுக்கும் பொழுது எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு ஹீரோ இருந்தால் அது பிஸ்னஸுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதுக்காகவே பல பேரை உள்ளே கொண்டு வராங்க. அதனால் லோகேஷ் மனசில் யார் இருக்காங்க என்னன்னு நமக்கு தெரில. அது ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் எல்லாமே யூகங்கள் தான். தேங்க்யூ வெரி மச். நன்றி.